இன்று உணவு பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நியமன அலுவலர்கள் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட இன்றைய ஒரு ரிவ்யூ மீட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு துறை தான் நோய் வரத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு தரமான சுகாதாரமான ஒரு உணவை ஒவ்வொரு உணவு விற்பனையாளர்கள் அந்த பாதுகாப்பான உணவை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத அதை என்ஷூர் பண்ணுற ஒரு கடமை அவங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, காஞ்சிபுரத்தில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த உணவு கொடுத்ததுனால அங்கே தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் ஹை ரிஸ்க், எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கிற உணவு உற்பத்தியாளர்கள், குறிப்பாக சொல்லணும்னா அது மாதிரி நான் வெஜிடேரியன்ஸ், அசைவ உணவு விடுதிகள், அப்புறம் கோயில் திருவிழா போன்ற இடத்துல எங்கே அதிக அளவில் மக்கள் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இடத்துல ஒரு பாதுகாப்பான முறையில் உணவை நம்ம தயாரிக்கணும், உணவு பாதுகாப்பான முறையில் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் மக்கள்கிட்ட சில மக்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்டாகவும் இருந்தது. இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நம்மளை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் மக்களுக்கு எந்தவித ஒரு தொல்லையும் ஹராஸ்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம சட்டத்தில் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம், இந்த சட்டத்தில் நமக்கு என்னென்ன பணி இருக்கோ அதை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரோ அது மாதிரி ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரோ அது மாதிரி நம்ம உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நம்ம பேசியிருக்கோம். வருங்காலில் இன்னொரு இந்த மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, இது பார்த்தீங்கன்னா தெருவோர சிற்றூன் உணவு விற்பனையாளர்கள், ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஏழை மக்கள் அந்த மாதிரி அங்கே அந்த தெருவோர உணவு விடுதிகளில் நம்ம சாப்பிட்றாங்க. அந்த உணவு விடுதிகள், அந்த தெருவோர விற்பனையாளர்களில் ஒரு தரமான சுகாதாரமான ஒரு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவை நாம் முன்னெடுத்திருக்கோம். ஒரு 5 மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ரீட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு மாடல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹைஜீனிக் அண்ட் குட், அது பேர் ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட், ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பைலட் பேசிஸில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்கி அங்கே இருக்கிற உணவு விற்பனை செய்கிற அந்த ஸ்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணி அவங்களுக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த முதலீடு பணத்துக்கும் ஒரு கடன் உதவி வழங்கி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். முதல் அந்த ஃபஸ்ட்டு பைலட் பேசிஸில் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர் அப்புறம் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ரீட் எடுத்து அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தரமான ஒரு சுகாதாரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிற அவங்க உணவு ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்னு சொல்ல போகிற சமைக்கிறவங்க மற்றும் உணவு பரிமாறுறவங்களுக்கும் தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸை எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றியும் நாங்கள் ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சார், லாஸ்ட் டைம் டிஆர்ஓ, சென்னை டிஆர்ஓ சதீஷ்குமார் இருந்தார் சார். அவர் இருக்கும்போது நிறைய ரைட்ஸ் நடந்துச்சு. இப்போ டிஆர்ஓ, சென்னை டிஆர்ஓ தமிழ்ச்செல்வன் மாத்தினாங்க. இது வரைக்கும் ஒரு ரைடு கூட நடக்கல. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இப்போ ஒரு ரைடும் நடக்கல சார். முன்னாடிலாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த டைம்ல எதுவுமே இது வரைக்கும் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படியே ஆய்வுகள் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஆய்வுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை அது ஆய்வு பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம கூடுதலா பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஆய்வு பண்றப்ப மீடியாவை கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அதனால தான் நம்ம மீடியா முன்னாடி இது பண்றதில்ல, ஆனா ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டீடைல்ஸ் இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப சுகாதாரத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி ஏற்றவுடன் நாங்க ப்ரோஆக்டிவா இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஃபீஸ் ஆஃப் ஹெல்த் மினிஸ்ட்ரியில நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க ஆய்வு ஒரு மாசத்துல எவ்வளவு ஆய்வு பண்ணிருக்கோம், என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சார் பாத்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்களோட பிறந்தநாள் அன்று முதல் பிறக்கும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் மோதிரம் சுகாதாரத்துறை மூலமாக தான் நம்ம செயல்படுத்த போறோம். இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் நடக்கிற பிரசவங்கள் எண்ணிக்கையும் நம்ம இன்னும் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஒரு இன்சென்டிவும் மக்களுக்கு கிடைக்கும். அதனால அவங்களோட பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பிரசவம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தேர்தல் வாக்குறுதியும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இல்ல அதுவும் ஏற்கனவே என்ன கிடைச்சிட்டு இருக்கோ அது கூடுதலாக இந்த மோதிரமும் தங்க மோதிரமும் கிடைக்கும். சார் இந்த பெரிய பெரிய உணவகங்கள்ல வந்து ஆய்வு பண்ண மாட்டோம். சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அதே போல புகார் ஏதாவது வந்து அந்த உணவு மட்டும் தான் நம்ம ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. பெரிய உணவகங்கள் நட்சத்திர உணவகங்கள் நம்ம ஆய்வு பண்ண மாட்டோம். இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா முன்னாடி நம்ம ஆய்வு பண்ணக்கூடாது, ஆய்வு பண்றப்ப மீடியாவை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால தான் நம்ம பண்றதில்லை. அதனால எல்லா சட்டத்தின்படி இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களா சார், யூடியூப்ல ஃபுட் ரிவ்யூ பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி சுகாதாரமா இல்லாத ஒரு கடையில போய் ரிவ்யூ பண்றாங்கன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க மேலலாம் நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க மட்டும்? இல்லை அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. சில ஃபுட் ரிவ்யூவர்ஸ் ஹானஸ்டாக சின்சியராக பண்ணுறாங்க. சில பேர் அந்த வேறு கன்சிடரேஷனுக்காக பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணலான்னு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசி தேங்க்யூ. இதுவரையும் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி ஒரு ஆய்வுக்குழு முதலமைச்சர் அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரிலேட்டடாக அந்த கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அது விரைவில் அது என்ன நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறோம். நேற்றுக்கு இறந்தவங்களுடைய சில பேருடைய உடல் வந்து சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இன்னும் மீதி இருக்கவங்களுக்கு அனுப்பி வைக்க வச்சுட்டுமா எல்லாரும் உடல் கூராய்வு முடிஞ்சு அரசு செலவில் நம்ம அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு சொந்த ஊருக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். எத்தனை பேர் சார் சிகிச்சையில் இருக்காங்க? அவங்க எப்போ கியூர் ஆகி வரதுக்கு வாய்ப்பு ஷேர் பண்ணி நம்ம ஹெல்த் புல்லட்டின்ல நம்ம பீரியடிக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். சரி சார், இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நம்ம பணியாளர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள முறையாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் நியமனம் குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நிறைய மேல் ப்ராக்டிஸ் நடந்தது, சீட்டிங் நடந்தது, காப்பிங் நடந்ததுன்னு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பேரில் இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. அதான் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எஸ்ஐடி இதுக்காக ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரை இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணான்னு கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுனால தான் நம்ம கொடுக்காம இருக்கோம். ஸோ ஏஜி நம்ம ஸ்டேட்டோட ஏஜியோட ஒப்பீனியனும் அதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொடுக்க முடியாத சூழல் இருக்கு. தெளிவாக நிறைய வாட்டி அவங்கள வந்து அவங்க அசோசியேஷன் அவங்களே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வராங்க. அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சூழல். இப்போ அரசு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அதிக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும், புதிய பணி நியமனங்கள் கொடுக்கணும்னு தான் நம்மளோட அரசின் நோக்கமே. இந்த சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகேடு இருந்ததுன்னா அதனால நல்லா படிச்சவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஓகே இல்லை கண்டிப்பாக பாருங்கள், சமீபத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால அதுக்கு புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதற்கு கூடுதலாகவும் பணியிடங்கள் ஏற்படுத்துறதுக்கான திட்டமும் இருக்குது. அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வீல் சேர் தள்ளுறதுல
ப்ளஸ் அந்த உணவு கொடுக்கறதுல பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு, பிரசவத்தை குழந்தைகளை பார்க்கறதுக்கு நம்ம எங்கள் மருத்துவமனையில் வேலை செய்கிற பணியாளர்கள், நோயாளிகளும் ப்ளஸ் அந்த பார்வையாளர்களிடமும் பணம் கேட்கறதாக புகார் வருது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ப்ளஸ் அந்த மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையோட ஆர்எம்ஓஸ் எல்லா அந்த அலுவலர்கிட்டையும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை பொதுமக்களுக்கு இது மாதிரி யாராச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் பணம் வாங்குறாங்கன்னு புகார் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக 104 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இந்த புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவித்தா கண்டிப்பாக அதற்கு யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு மருத்துவக் பல்கலைக்கழகத்திலே வந்து துணைவேந்தர் நியமனத்தில் அரசனுடைய நிலைப்பாடு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இந்த கோர்ட்டில் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ் பண்ணலாம் சார். ஹையர் எஜுகேஷன் சிலப்பதி ஒரு 2 வாரம் சார். ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கேஸ் ஹையர் எஜுகேஷன் இந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு கேஸ் இருக்கனால தான் டிலே ஆகுது. கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மையாக அது நடக்கும், நியமனம் நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ.